Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 13. நான் என் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் விழுந்தபோது மொத்த குருதியையும் இழந்தவன் போல உணர்ந்தேன். என் கைகளும் கால்களும் தலையும் இதயம் தனித்தனியாக கிடக்க பிரக்ஞை அவற்றுக்கு மேலே சூடான காப்பிக்கு மேல் ஆவி போல நெளிந்தாடியது. கண்களை மூடிக்கொண்ட போது ஒளிப்புள்ளிகள் சிவப்பும் நீலவுமாக பறந்து சுழன்றன. பின்பு அவை ஒன்று மீது ஒன்று என படிந்து அமைதி கொண்டன. அதிகம் போனால் 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். திடுக்கிட்டவன் போல விழித்து கொண்ட சில நிமிடங்களுக்கு எங்கிருக்கிறேன் என்ற உணர்ச்சியே இல்லை. கடலுக்கு அடியில் உக்கிரமான அழுத்தம் கொண்ட நீருக்குள் மூச்சு குழாய்கள் புடைக்க நுரையீரல்கள் விம்ம துழாவிக் கொண்டிருந்தேன். எழுந்தமர்ந்தேன். உடல் மிகவும் வியர்த்திருந்தது. சற்று நேரம் கழித்து தான் ஏசியை போடாமல் தூங்கியிருக்கிறேன் என்று உணர்ந்து சென்று சன்னல் கதவுகளை திறந்தேன். புதிய காயல் காற்று அறைக்குள் நுழைந்தது. கடும் தாகத்தில் குளிர் நீர் அருவி ஒன்றை கண்டது போல என் நுரையீரல்கள் ஆக்சிஜனை அள்ளி அள்ளி உண்டன. தண்ணீர் குடித்துவிட்டு படுத்து கொண்டேன். விடிந்து கொண்டிருந்த நேரம் போலும் பறவை சத்தங்கள் கலைந்து ஒலித்தன. எழுந்து காயலுக்குள் செல்ல வேண்டும் என விரும்பினேன். ஆனால் எழுந்திருக்க முடியும் என தோன்றவில்லை. சிறிய தலைச்சுற்றல் இருந்தது. மேகம் போல் பிசிறி அலையும் சிந்தனைகள் அர்த்தமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தது. என் இருப்பு ஒரு இனிமையான தனிமை, தித்திக்கும் கைவிடப்பட்ட தனிமை. நான் நீலிமாவை அவள் வீட்டுக்கு கொண்டு சேர்த்தபோது 2 மணி தாண்டி இருக்கும். கார் அவள் வீட்டு முன் நின்றபோது அவள் திடுக்கிட்டு எழுந்து வாயை துடைத்த பின், எங்கே வந்திருக்கோம் என்றாள். உன்னோட வீடு என்றேன். ஓ என்று முந்தானையின் மடிப்புகளை சரி செய்து எடுத்து போட்டுக்கொண்டாள். கொட்டாவை விட்டபடி கதவை திறந்து வெளியே சென்று, ஆர் யூ கமிங் என்றாள். நோ, போய் கொஞ்சம் வேலை இருக்கு என்றேன். தேட்ஸ் ஓகே என்றாள். நான் அவள் சொன்னதெல்லாம் நினைவிருக்குமா என்று எண்ணினேன். ஆனால் அவள் முற்றிலும் வேறொருத்தியாக இருந்தாள். நீ கொஞ்சம் ஓவராக போயிட்ட என்றேன். ஐ நோ என்று சுருக்கமாக சொல்லி see you என்று திரும்பி விட்டு ஏறினாள். வீட்டின் சாவியை அவள் கதவை திறந்து உள்ளே செல்வது வரை பார்த்து கொண்டிருந்தேன். வாசலில் நின்று தூக்கம் கலந்த சிரிப்புடன் ஓகே பாய் என்று சொல்லி மெல்ல அசைத்தபின் கதவை சாத்திக் கொண்டாள். பளிரிட்ட செம்மஞ்சள் நிற உடையும் அவள் சருமமும் ஒன்று போலவே இருந்தன. ஒரு பெரிய மலர் போல் இருந்தாள். சில வகை கற்றாழைகள் அதே போல செங்குத்தாக 6 அடி உயரத்தில் தழல் போல நிற்கும் பூங்கொத்துக்களை மலர்த்து கொள்வதுண்டு. நான் காரை கிளப்பிய பின்புதான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று உணர்ந்தேன். எத்தனை பேரழகு என்று. ஆம், அதுதான் நான் நினைத்து கொண்டது. அவளை நான் கண்ட கணம் முதல் கணம்தோறும் அவள் அழகு அதிகரித்தது. பார்க்குந்தோறும் அவள் அழகு கொண்டாள். என் இமைகளால் விசிறி அவளை நான் மேலும் சுடரச் செய்கிறேன் போல. ஆனால் இந்த கணத்தில் அவள் அழகு அதி உச்சத்தில் இருப்பதாக பட்டது. மேலும் அழகாக ஆக முடியாமையால் இன்றிரவு அவள் இறந்து விடுவாள் என்பது போல. நாளை அவள் இருக்க மாட்டாள். இந்த காட்சி தான் நான் என்றென்றும் என் நினைவில் வைத்திருக்கப் போகும் கடைசி பிம்பம். முட்டாள்தனம். இதைத்தான் ரொமான்டிசிசம் என்கிறார்கள். அகங்காரமும் பலவீனமும் சரிசமமாக கலந்து உருவாவது இது மிக சர்வசாதாரணமான ஒரு தருணம். நான் இது எனக்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு பிரபஞ்ச தருணம் என்று கற்பனை செய்து கொள்கிறேன். நீ ஒரு ரொமான்டிக் ஃபூல் என்று சொன்னால் ஆமாம், உண்மைதான். அவள் சொன்னவை எல்லாம் உண்மை, முழுக்க உண்மை என்பதுதான் அவற்றை அத்தனை குரூரமானதாக ஆக்கியது. ஆனால் அவள் சட்டென்று திரைச்சீலைகளை பற்றி கொண்டு எழுந்து கூரை மேல் படர்ந்தேறும் நெருப்பாக மாறிய அக்கணங்களிலும் நான் அவள் அழகையை ரசித்துக் கொண்டிருந்தேன். அவள் முகம் சிவந்து விரிவதை மேலுதடுகளின் மீதும் வியர்வை படித்திருப்பதை, இதழ்கள் குவிந்து விரிந்தும் கணந்தோறும் கொள்ளும் மலர் வடிவங்களை, நெற்றியில் பறந்து விழுந்து நிழலுடன் ஆடிய கருங்குழல் கற்றையை, அவளை நான் என் கண்ணாலேயே அறிகிறேன். பிற புலன்கள் அனைத்தும் கண்ணுக்கு துணையாக வருபவை மட்டுமே. கார் சாலையில் சென்றபோது என்னால் ஸ்டீரிங்கை பிடித்து கொள்ள முடியவில்லை. என் உடல் எல்லா ஆற்றலையும் இழந்து கொண்டிருந்தது. குருதி வடிந்து என் கால் கீழ் தேங்குகிறதா? கால் விரல்கள் சில்லிடுகின்றனவா? உதடுகள் நீருக்காக தவித்தன. காருக்குள் தண்ணீர் இல்லை. ஒரு கட்டத்தில் கார் அதுவே நின்றுவிட்டது. ஏன் நின்றது என்று பார்த்தபோது நான் பிரேக்கை அழுத்தியிருப்பது தெரிந்தது. மீண்டும் காரை கிளப்பினேன். என் எஞ்சிய உயிராற்றலால் நானே காரை கிளப்புவது போல் இருந்தது. எப்போது வீட்டை அடைந்தேன் என்று தெரியவில்லை. நான் கண் விழித்த போது சற்றே புத்துணர்வுடன் இருந்தேன். அறை முழுக்க சாயும் வெளிச்சம் மாலையை நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்தேன். எழுந்து ஜன்னல்களை மூடி வெளிச்சத்தை குறைத்த பின் பல் தேய்த்து சவரம் செய்து குளித்தேன். டிஷர்ட் லுங்கி அணிந்து கண்களுக்கு கருப்பு கண்ணாடி மாட்டி கீழே வந்தேன். பங்கஜம் உணவு எடுத்து வைத்துக்கொண்டு சென்று விட்டிருந்தால் நான் மௌனமாக சாப்பிட்டேன். வெகு தூரத்தில் யாரோ எதையோ முணுமுணுப்பது போல் இருந்தாலும் மனம் சற்று அமைதியாகவே இருந்தது.
கூடத்திற்கு வந்து செய்தித்தாள்களை வாசித்தேன். பின்பு எழுந்து மேலே சென்று என் மேஜையில் அமர்ந்து குறிப்பேட்டை எடுத்துக்கொண்டு பென்சிலால் திங்க் என்று கிறுக்கிவிட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று இரவில் அவளை வீட்டுக்கு கொண்டு விடும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன்? அவள் சாரி ஐ வாஸ் ட்ரங்க் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எல்லாம் சரியாயிருக்கும். எனக்கு தேவையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு எளிய சமாளிப்பு மட்டும்தான். ஆனால் அவள் அதையும் தருவதற்கு தயாராக இல்லை. சமரசமே இல்லாமல் நின்றிருந்தாள். தீ எப்படி குளிர முடியும் என்று தோன்றியது. நான் பயர் என்று கிருப்பியிருப்பதைக் கண்டு அதை பென்சிலால் அடித்தேன். அதன் மேல் கருமையாக பென்சிலால் பூசினேன். நோ என்று எழுதிவிட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு மளமளவென்று ஃபயர் ஓகே பின்பு மளமளவென்று எழுத ஆரம்பித்தேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த உலகில் இருந்து மீண்டு விட வேண்டும் என்று தான் என் அகம் துடித்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஏதோ ஒரு தப்பை நான் பார்க்கிறேன். அதை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இங்கே எனக்கு அமைதி இல்லை. ஆகவே நான் தப்ப வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த வழி இப்போது திறந்திருக்கிறது. இதுபோல இன்னொரு வாய்ப்பு வரப்போவதில்லை. இந்த சாக்கையை பயன்படுத்தி கொண்டு வெளியேறிவிட வேண்டியதுதான். முழுமையாக என்னை துண்டித்து கொள்ள வேண்டியதுதான். மீண்டும் மீண்டும் அந்த பக்கம் முழுக்க எழுதியிருந்தேன். காகிதத்தை சூட்டி குப்பைக்கூடையில் வீசிவிட்டு மடிக்கணினியை எடுத்து விரித்து இயக்கினேன். திரை ஒளி கொண்டது. என் மின்னஞ்சல் பெட்டியை திறந்தேன். இப்போது கூட நான் திரும்பிவிட முடியும். என்னுடைய பழைய வாடிக்கையாளர்களுக்கு நான் மின்னஞ்சல் செய்தாலே போதும், எல்லாமே ஆரம்பித்துவிடும். நான் அப்படி எளிதாக நிராகரிக்கப்படக்கூடியவன் அல்ல. சடசடவென்று விசைப்பலகை அதிர கடிதத்தை எழுதினேன். ஆனால் கடைசி வரிகளுக்கு வரும் தோறும் என் வேகம் குறைந்தது. கடிதத்தை முடிக்க என்னை நான் உந்த வேண்டியிருந்தது. முடித்த பின் கடிதத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அனுப்பும் ஆணையை அழுத்தினால் போதும் எத்தனை மென்மையான செயல். கண்ணை ஒரு முறை இமைப்பது போல. ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. அதை நோக்கி என் மனம் நகரவில்லை. மேகத்தை பிடித்து முன்னால் வந்து உந்த முயல்வது போல் இருந்தது அந்த முயற்சி. களைப்புடன் கண்களை மூடிக்கொண்டேன். சில கணங்களுக்கு பின்னர் எழுந்து விரைந்து உடைகளை மாற்றி செல்பேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். இரவு வானிலிருந்து கசிந்து மரத்தடிகளில் வட்டமாக படிந்திருந்தது. இலைகளுக்கு அடியில் சிந்தி கிடந்தது. இரவை இறக்கிக் கொள்ளும் கவனத்தில் மரங்கள் கவனம் குவித்து நின்றன. நான் செல்பேசியில் நாயரை அழைத்தேன். மிஸ்டர் சரவணன் என்றார். அவரே, நீல்மா இஸ் நாட் வெல். ஒரு தலைவலி அவளுக்கு படுத்திருக்கா. இன்றைக்கி மேனன் வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் என்றார். ஓகே, நான் கொஞ்சம் வெளியே போகணும். உங்கள் காரை நான் மேனன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். நோ, யூ கேன் யூஸ் இட், நோ ப்ராப்ளம். இல்லை, நான் வேறு கார் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் லேட்டாக மேனனை பார்க்க வருவேன், அப்போ எடுத்துக்கிறேன். காரை மேனன் வீட்டு முன் நிறுத்தினேன். மேனன் வீட்டுக்குள் கனல் எரியும் அடுப்புக்குள் இருப்பது போல் இளம் செம்மை. நான் படிகளை ஏறிய போது அவர் எதிரே வந்தார். ட்ராக் சூட் போட்டிருந்தார். ஹாய் என்றார். அட்மிரல் சார், இந்த சாவி உங்கள்கிட்ட இருக்கட்டுமே என்றேன். நாயர் வருவார். அவர் ஒன்றுமே கேட்காமல் ஃபைன் என்று வாங்கி கொண்டார். சாலைக்கு வரும்போதே டிராவல்ஸ்க்கு அழைத்து ஒரு காருக்கு சொன்னேன். மண் சாலையில் கொஞ்சம் நடந்து தார் சாலையை அடைந்தபோது டாக்ஸி கிடைத்தது. நகருக்குள் நுழைந்து காரை பெற்றுக்கொண்டேன். காரில் ஏறி ஃபோர்ட் கொச்சினை நோக்கி சென்றபோது நான் எங்கே செல்ல உத்தேசிக்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு தெளிவாகியது. செயின்ட் ஆன்ஸ் செமினரி. காரை வேகம் குறைத்து எதிரே வந்தவரிடம் விசாரித்தேன். அது நகருக்கு வெளியே அரூர் அருகே இருப்பதாக சொன்னார். தேசிய நெடுஞ்சாலை 47 ஏறி இடக்கொச்சிக்கு சென்று தெற்கு நோக்கி சென்றேன். நகரம் முழுக்க விளக்குகள் எரிந்தணைந்து கொண்டிருந்தன. வானில் நிலா மேலும் கரைந்து வெள்ளி அரிவாள் போல் இருந்தது. விண்மீன்கள் அதிகமாக இல்லை. நகரத்தின் ஒளியை மீறி விண்மீன்கள் தெரிவதில்லை. கும்பளங்கி படகுத்துறையில் மீன்பிடி படகுகள் ஒளி குவியல்களாக நீர்மேல் ஆடி நின்றன. ஒளிரும் கண்கள் கொண்ட பிரம்மாண்டமான கடல் உயிரிகள். ஜெட்டியில் சுமை ஏற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. லாரிகளின் முக வெளிச்சங்கள் சாலை வரை நிழல்களை நீட்டின. ஒளியில் மனிதர்கள் அசைய கூச்சல்கள் போன்ற குரல்கள் இருண்ட வானில் பட்டு எதிரொலித்து திரும்ப பெய்து கொண்டிருந்தன. பயிற்சி பள்ளி ஒன்றை தாண்டி மறுபக்கம் சென்றபோது செயின்ட் ஆன்ஸ் செமினாரியின் பெயர் பலகை கண்டுக்கப்பட்டது. தனியார் சாலை அகலமாக இருந்தது. இருபக்கம் சிறிய ஓட்டு கட்டிடங்கள் முகப்பில் வெளிச்சம் பரவிய வராந்தாக்கள் மற்றும் முற்றங்களுடன் வந்து கொண்டிருந்தன. அதன் பின் ஓங்கிய கல் கூம்பு கோபுரம் தெரிந்தது. சிலுவை மீது கீழிருந்து பீச்சப்பட்ட ஒளியில் அது அந்தரத்தில் மிதந்து நிற்பது போல் இருந்தது. கீழிருந்து பெய்த சாய்வான ஒளியில் கல் பரப்பின் கரடு முரடு படைப்புகளின் நிழல்கள் பரவி வித்தியாசமான ஒரு நெசவை உருவாக்கியிருந்தன. தேவாலயத்தின் வாசல் விரிய திறந்திருந்தது. உள்ளே வெளிச்சம் இருப்பதாக தெரியவில்லை. காரை நிறுத்திவிட்டு மெல்ல நடந்து வாசலை அடைந்தேன். உள்ளே ஆட்கள் இருப்பது தெரிந்தது. வாசலில் செருப்புகளை கழட்ட வேண்டுமா என்று பார்த்தேன். தேவையில்லை. உள்ளே சிவப்பான
தரைமத்தை விரித்த நடைபாதைக்கு இருபக்கமும் ஈட்டி மரத்தாலான பழமையான பெஞ்சுகளும் டெஸ்குகளும், இருபக்கமும் குவளை மலர் கொத்துகள் போல ஏந்தி நின்ற பித்தளை நிலைகளில் எரிந்த மாபெரும் மெழுகுவத்திகளின் கூட்டுச் சுடரொளியில் மெழுகாலானவை போல மின்னின. அவற்றில் 50 பேருக்கு குறையாமல் அமர்ந்திருந்தார்கள். அனைவருமே அசையாமல் மௌனத்தில் முழுமையாக மூழ்கி அமர்ந்திருந்தார்கள். ஆல்டரில் தாமஸ் சிரியன் பாதிரிகளுக்குரிய ஆடம்பரமான சடங்காடையுடன் கையில் ஒரு பித்தளை சிலுவை ஏந்தி கண்மூடி நின்றிருந்தார். சிவந்த பட்டைகள் நெடுக்காக தொங்கிய மாபெரும் ஜரிகை அங்கியில் தொன்மையான ஓவியம் ஒன்று போல் தோன்றினார். அவருக்கு பின்னால் அந்த ஊரளவுக்கே பெரிய ஒரு முகத்திற்கான காதணி போல பொன்னாலான மையம். அலங்கார வளைவுகள் முழுக்க தேவதைகள் பறந்தன. அவற்றின் குட்டி கைகளில் மலர்களும் கிரேக்க யாழ்களும் இருந்தன. குண்டு கன்னங்கள், குண்டு தொடைகள், குண்டு பிரஷ்டங்கள், விதவிதமான நெளிவுகள் மூலம் அவை எடையின்மையை காட்டிக்கொண்டிருந்தன. மலர்கள் பின்னிய வளைவுகள் ஒன்றுக்குள் ஒன்றாக சென்ற அல்லிவட்டத்தின் மையத்து புள்ளி வட்டத்தின் நடுவே மேரியும் மைந்தனும் பொன்னொளிரும் சிலைகளாக நின்றனர். கிறிஸ்து தாயின் இடையில் இருந்து எம்பி நம்மை நோக்கி தூக்கு என்று கை நீட்டுவர் போல் இருந்தார். விரல்களை செண்பக மலரிதழ்கள் போல லேசாக முறுக்கவிழும்படி திருப்பி ஆசி அளிப்பது போலவும் இருந்தார். கன்னங்களிலும் திறந்த மழலை தோள்களிலும் பொன்னில் சுடரொளியின் பிரதிபலிப்பு புள்ளிகள். மேரி ஏதோ கனவில் விழி செருகி நின்றிருப்பது போல் இருந்தது. ஆல்டரின் இருபக்கமும் இருந்த மெழுகுவத்தி நிலை இரு குட்டி தேவாலயங்கள் போல பல அடுக்குகளுடன் நிற்க அவற்றிலெல்லாம் மெழுகுவர்த்திகள் சுடர் மலர்ந்து நின்றன. 4-5 பேர் என்னை திரும்பி பார்த்தனர். ஒரு பெண் முக்காடை இழுத்து விட்டு கொண்டால். நான் ஒரு காலியான பெஞ்சில் மெல்ல அமர்ந்து கொண்டேன். ஆல்டருக்கு வலப்பக்கம் 4 சிறு வயது பயிற்சி பாதிரியார்கள் கைகளில் பித்தளை சிலுவையுடன் நின்றிருந்தார்கள். அது வழக்கமான பிரார்த்தனை போல தெரியவில்லை. தாமஸ் அவரே ஏதோ புதிய சடங்கை இருக்கியிருந்தார் என்று தோன்றியது. வெளியே தம் என்றொரு மணி ஒலித்தது. ஒரு பிரம்மாண்டமான கிட்டாரின் கம்பியை மெல்ல தொட்டது போன்ற ஒலியது. தாமஸ் சிலுவையை இறக்கினார். பயிற்சி பாதிரியார்களும் அதே போலவே செய்தார்கள். எனக்கு பின்பக்கம் மாபெரும் ஆர்கன் மெல்ல முனக ஆரம்பித்தது. ஒரு யானை வண்டாக மாறி ரீங்கரிப்பது போல. அந்த ரீங்காரம் மெழுகுவத்திகளை ஈர்த்து ஒரே சுடராக ஆக்கியதா? ஆல்டரின் பொன்னிறம் அந்த ஒலியில் கரையாமல் உருகிக்கொண்டே இருந்தது. மேரியும் மகனும் திரவ வடிவம் கொண்டவர்கள் போல தோன்றினர். பின்பு ஆர்கன் ஓங்கியும் சரிந்தும் இசைக்க ஆரம்பித்தது. அந்த மாபெரும் கூடமே ஒரு இசைவாத்தியமாக ஆக அதற்கு மேலே இருந்து அருவமான மாபெரும் கரங்கள் 2 அதை மீட்டுவது போல. தாமஸ் அந்த சிலுவையை நீட்டிக்கொண்டிருக்க ஒவ்வொருவராக எழுந்து சென்று அவர் முன் மண்டியிட்டார்கள். அவர் சிலுவையை ஒவ்வொருவர் தலை மீதும் வைத்து மௌனமாக பிரார்த்தனை செய்தார். அதன் பின் ஒவ்வொருவரையும் பயிற்சி பாதிரியார்கள் தனித்தனியாக ஆசீர்வாதம் செய்தார்கள். 50 பேரும் செய்து முடிப்பது வரை ஆர்கனின் இசை ஒரு அருவி போல கொட்டி அந்த மாபெரும் கூடத்தில் சுழன்று வந்தது. நான் அந்த பொன்னிற இசையில் என் நினைவுகள் மிதந்தலைய சித்தம் பிரமித்தவன் போல அமர்ந்திருந்தேன். வேறெந்த ஒலியும் இல்லை. சொற்பொழிவுகள் ஏற்கனவே முடிந்திருக்குமா? இல்லை. சொற்களே இல்லையா? கடைசி பெண்ணும் மண்டியிட்ட பின் நான் ஒரு பெருமூச்சுடன் என் இயல்பான எண்ணங்களுக்கு மீண்டேன். தாமஸ் சிலுவையை கிறிஸ்துவின் பக்கத்தில் வைத்த பின் மெல்ல பின் நகர்ந்து மறைந்தார். 4 இளம் பாதிரிகளும் மேடைக்கு வந்து கையில் சிலுவைகளுடன் நின்று பாட ஆரம்பித்தார்கள். சொற்கள் புரியாத சேர்குரல் இசை ஆர்கனுடன் இணைந்து மாபெரும் மணல்வெளி போல் எழுந்து சரிந்து மீண்டும் பொங்கி விழுந்தது. மீண்டும் தம் என்று மணியோசை ஒலித்து முடிந்ததும் அனைவரும் எழும் கலைசலொலி. ஒரு சொல் கூட பேசாமல் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். நான் எழுந்து என் சட்டையை உள்ளே இழுத்து கொண்டேன். ஒரு இளம் பாதிரி என்னை நோக்கி வந்து, நமஸ்காரம் சார், சரவணனாக்குமா என்றார். ஆமாம் என்றேன். ஃபாதருக்கு ஊட்டிவரம் പറഞ്ഞു என்றார். நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். இருண்ட வராண்டாக்களில் கண்ணாடி குடுவைகளுக்குள் மெழுகுவர்த்தி சுடர்கள் எரிந்து கொண்டிருந்தன. வராண்டாக்களில் மெழுகுவர்த்திகளுக்கு இருந்த கண்ணாடி காப்பு தேவாலய கூடத்திற்குள் இல்லை என்பதை எண்ணிக்கொண்டேன். அங்கே வரும் காற்றை கவனித்து கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அறைக்குள் தாமஸ் தன் சாதாரண அங்கியுடன் இருந்தார். சிவப்பு பட்டைகளும் பளபளக்கும் ஜரிகையும் கொண்ட அவரது மேலங்கியும் கிரீடம் போன்ற தொப்பியும் சுவரில் ஒரு கொக்கியில் மாட்டப்பட்டிருந்தன. மேஜை மேல் அவரது வெண்பட்டு கையுறைகள் கிடந்தன. அவர் ஓய்வாக சாய்ந்து கருப்பு டீ குடித்து கொண்டிருந்தார். நான் உள்ளே நுழைந்ததும் ஆங்கிலத்தில் வருக என்று சொல்லி அமரும்படி நாற்காலியை காட்டினார். சிறிய அறை. கூரையில் பெரிய தேக்குமர உத்தரங்கள் மிக உயரத்தில் இருந்தன. ஒரு மின் விசிறி மெல்ல சுழன்று கொண்டிருந்தது. பீங்கான் ஜாடி போன்ற மையக்குமிழும் வளைந்த இறகுகளும் கொண்ட பழைய மின் விசிறி. நான் அமர்ந்ததும், நீங்கள் வந்ததை பார்த்த என்றார். சும்மா பார்க்க வேண்டும்னு தோணுச்சு என்று சொல்லிவிட்டு, நான் வருவதற்குள்ள நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா என்றேன். இல்லை, இங்கே பேச்சே கிடையாது. பேச்சு தர்க்க மனதை நோக்கி செய்யப்படுவதல்லவா? இரவில் எந்த தர்க்கத்துக்கும் இடமில்லை. இங்கே குறியீடுகள் மட்டும்தான். அவற்றை சில சடங்குகளாக நாங்கள் அளிக்கிறோம். துணைக்கு சங்கீதம் கூடவே சில சொற்கள்.
அந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்வதுதான் இங்கே உள்ள வழி என்றார். டீ? சரி என்றேன். அவர் ஒரு பெல்லை அழுத்த இளம் பணியாள் வந்து நின்றான். ஒரு கடுஞ்சாயா பிலிப்போசே என்றார். டீ இரவு என்றால் பால் பகல். பால் சீனி அரிசி என்று வெள்ளையாக இருக்கும் எல்லாத்தையும் நான் பகலுடன் தான் தொடர்படுத்திக் கொள்கிறேன். அவை எல்லாமே சாத்தானின் அம்சங்கள். சிரித்து பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தனக்கென ஒரு சிந்தனை முறையை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. அது அவனுக்கு நன்மை செய்தால் போதுமானது. நான் கால்களை நீட்டிக்கொண்டு அழகான சடங்கு என்றேன். ஆமாம், இரவில் அழகில்லாதவை ஏன் ஏன் எதுவுமே இல்லை என்றார். இவர்கள் எங்கே போகிறார்கள்? தூங்குவார்களா? இல்லை, இவர்கள் 11 நாள் விரதம் எடுத்தவர்கள். 41 நாள் இரவில் தூங்க மாட்டார்கள், பகலில் விழித்திருக்கவும் மாட்டார்கள். 41 நாள் விரதம் எடுத்தவர்களும் உண்டு. இதற்கு கும்பசார விரதம் என்று பெயர். ஒரு பிறப்புக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நான் தலையசைத்தேன். டீ வந்தது. மிக அருமையான டீ. அப்போது எனக்கு எந்த அளவுக்கு டீ வேண்டியிருந்தது என அப்போது தான் உணர்ந்தேன். கோப்பையை வைத்தேன். வெல் என்றார் தாமஸ். ஃபாதர், நானும் உங்களிடம் ஒரு ஆட்டுக்குட்டியாக உபதேசம் தேடி வந்திருக்கேன் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். தாமஸ் புன்னகை செய்தார். நான் நேரடியாக, நான் இதெல்லாம் விட்டு ஓடலாம்னு நினைக்கிறேன் ஃபாதர். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் நரம்புகள் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. தாக்கு பிடிக்க முடியாமல் நான் பைத்தியமாகிடுவேன். ஃபாதர், என்ன ஆயிடுச்சு? அந்த பெண்ணிடம் சண்டையா என்றார். நான் நிமிர்ந்தபோது, விஜயன் சொன்னார், அதை நான் யூகித்திருந்தேன். நீ உள்ளே வந்ததும் அவளை இழப்போனதை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பேசாமல் இருந்தேன். கமான் என்றார். அவள் மிக அப்பட்டமாக இருக்கிறாள் ஃபாதர். அப்பட்டமாக என்றால் அதாவது மிக மிக உண்மையான ஒன்றுக்கு என் மனம் இன்னும் பழகவில்லை. அது என்னை அதிர்ச்சி கொள்ள வைக்கிறது. நான் தடுமாறினேன். இதை எப்படி சொல்வேன்? அதாவது இப்போது நான் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறேன். உண்மை எனக்கு தெரியும். அவள் உடலுக்குள் குருதியும் சதையும் நிணமும் சளியும் கோழையும் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நான் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவையும் கூடவே தெரிந்தால் என்ன செய்கிறது? எப்படி நான் அவளை காதலிப்பேன், காமம் கொள்வேன்? என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஆகவே என்றார் ஃபாதர், நான் தப்பி ஓடிடலான்னு பார்க்குறேன். திரும்ப சென்னைக்கு போகலான்னு நினைக்கிறேன். போக வேண்டியதானே? நான் தயங்கி திரும்பி வருவதாக கடிதமெல்லாம் எழுதினேன். ஓ என்றார். சுத்தமான மலையாள ஓ. ஆனால் அனுப்பலை. அதற்கு முன் உங்களை பார்க்கலாம்னு தோணுச்சு. ஐ சி என்றார் தாமஸ். அதாவது நான் உன்னை தடுத்து இதிலே நிறுத்தி வைக்க வேண்டிய தர்க்கங்களை சொல்ல வேண்டும்னு ஆசைப்பட்றேன். நான் சற்றே கோபத்துடன், ஏன் நீங்கள் என்னை அனுப்பி வைக்கும் தர்க்கத்துங்களை சொல்ல வேண்டும்னு நான் ஆசைப்பட்டிருக்கக்கூடாது? அந்த தர்க்கங்கள் உன்னிடம் ஏற்கனவே இருக்கின்றன. எதற்காக குறிப்பாக என்ன தேடி வந்தாய்? தெரியல. நான் யோசித்தேன். ஒருவேளை நான் நீலிமா சொன்ன ஒரு விஷயத்தை அறிய விரும்பியிருக்கலாம். அது ஒரு சிறிய நெருடலாக என்னுள் இருக்கிறது. ஓ என்றார் தாமஸ். அவரது முகம் நுட்பமாக மாறிவிட்டது. நான் நேற்றைய நிகழ்ச்சியை சொன்னேன். அவள் அந்த வெள்ளையனிடம் சொன்னது தான். ஒரு பெண்ணை பார்த்து சாதாரணமாக அவள் அழகாக இருப்பதாக சொல்பவனுக்கு அவள் அழகு ஒரு பொருட்டே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் தயங்கி, நான் முதல் சந்தித்த நாளில் நீலிமாவிடமும் சொன்னீர்கள், அதன் பின் கமலாவிடமும் சொன்னீர்கள். தாமஸின் உதடுகள் மெல்ல கோணலாக சிரிப்பை காட்டி இணைந்து கொண்டன. உனக்கு என்ன தெரிய வேண்டும்? நான் ஒரு பெண் வெறுப்பாளனா என்று தானே? அதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்றேன். ஏனென்றால் எட்சி பொய் சொல்வதில்லை. தாமஸ் உறக்க சிரித்தார். உண்மை. சொல்லுங்கள் ஃபாதர், இந்த கற்பனாவாதம் இல்லாமல் இருந்தால் ஒருவன் இரவில் வாழ முடியுமா? கற்பனாவாதமா? நல்ல கதை. நீ சொல்லிக் கொண்டிருப்பது அப்பட்டமான உண்மையை பற்றி அல்லவா என்றார் தாமஸ். அப்பட்டமான உண்மையில் திளைத்து வாழலாம் என்று நினைக்கும் கற்பனாவாதம் என்று சொல்லுங்கள். அந்த கற்பனாவாதம் இல்லாமல் ஆமாம், அந்த கற்பனாவாதம் இல்லாமல் நான் இரவில் வாழ முடியுமா? இது ஒரு உக்ரமான பாவனையாகத்தானே இருக்கிறது. இதில் நடைமுறைத்தனமே இல்லையே. என்றாவது ஒரு நாள் இந்த கெட்ட கனவு கலையும் அல்லவா? தாமஸ் மேஜை மேல் தாளமிட்டபடியே என்னை பார்த்தார். உன் குழப்பம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்றார். நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக விஜயன் சொன்னார். நல்ல விஷயம் என்று எனக்கும் பட்டது. இப்போது நீ அவளை பயப்படுகிறாய். ஒரு பெண் ஆணுக்கு முன் போடக்கூடிய வழக்கமான வேஷங்களை எல்லாம் அவளும் போடுவாளா என்று சந்தேகப்படுகிறாய். அந்த மாதிரி வேடம் போடாத பெண்ணுடன் எப்படி ஒரு ஆண் குடும்பத்தில் வாழ முடியும் என்று நினைக்கிறாய். அந்த வாழ்க்கை சாத்தியமல்ல என்பதனால் திரும்பி பகலுக்கே ஓடிவிடலாம் என்று திட்டமிடுகிறாய். அதுதானே? அவர் மிக எளிமைப்படுத்துகிறார் என்று எனக்கு பட்டது. ஆனால் அங்கிருந்தே அவர் பேச ஆரம்பிக்கலாமே என்று நினைத்து தலையசைத்தேன். அவள் ஒன்றும்
அவள் ஒன்றும் அசாதாரணமான பெண் அல்ல, மிக சர்வசாதாரணமான பெண் மட்டும்தான். வெளியே பகலில் வாழும் எந்த ஒரு பெண்ணையும் இரவில் கொண்டு வந்து வைத்தால் இப்படித்தான் இருப்பாள். யட்சியாகவா? ஆமாம், யட்சியை பகலில் கொண்டு வந்து வைத்தால் வீட்டு வேலை செய்ய வைக்கலாம். நான் தலையசைத்தேன். இதோ பார், 99% ஆண்கள் பெண்களை கவனிப்பதே இல்லை. இளமையில் அவர்களின் அழகு அவர்களின் பார்வையை திசை திருப்புகிறது. முதுமையில் அவர்களின் அழகின்மை திசை திருப்புகிறது. கவனித்து பார்த்த எந்த ஒரு ஆணும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் யட்சியை கண்டிருப்பான். தப்பவே முடியாது. அவள் என்னை அருவருப்பதாக சொன்னாள். ஆமாம், ஆண்கள் வேறு பாலினம் என்பதற்காகவே பெண்கள் அவர்களை வெறுக்கிறார்கள். ஆண்கள் வேறு பாலினம் என்பதனாலே பெண்கள் அவர்களை விரும்பவும் செய்கிறார்கள். நான் அவரே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தேன். ஐ ஹேட் விமன் என்றார் அவர். நான் ஒரு பெண் வெறுப்பாளன். ஆனால் தினமும் 5 நிமிடங்களுக்கு எனக்கு அந்த நிலையில் இருந்து ஒரு இடைவெளி தேவையாகிறது. நான் சுய இன்பம் செய்யும் போது நான் மெல்லிய அதிர்ச்சி ஒன்றை அடைந்தேன். அது கடவுள் எளிய மனித உடலை வைத்துக் கொண்டு செய்யும் விளையாட்டு. அந்த சிறுமையை எதிர்த்து அடக்கி அதை பெரிதாக ஆக்கிக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதே போன்றது தான் இதுவும். நீ ஒரு பெண் விரும்பி, பெண் வெறுப்பு உன் நாளின் 5 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளட்டுமே, அது அந்த விருப்பத்தை இன்னமும் உண்மையானதாகவும் தீவிரமானதாகவும் ஆக்கும். தாமஸ் மெல்ல புன்னகை செய்து, அந்த உரிமையை நீலிமாவுக்கும் கொடுத்தால் என்ன? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நான் போகக்கூடாது என்று சொல்கிறீர்கள், இவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிறீர்கள். நான் அப்படி சொல்லவில்லை. இவள் ஒன்றும் ஒரு அபூர்வ யட்சி இல்லை. எல்லா பெண்களையும் போல ஒருத்தி என்கிறேன். இந்த இரவில் நீ யட்சியில் இருக்கும் பெண்ணை பார்க்கிறாய், பகலுக்கு போனால் பெண்ணில் இருக்கும் யட்சியை பார்ப்பாய். நீ விரும்புவதை தேர்வு செய்து கொள்ளலாம். தாமஸ் அதே கசப்படர்ந்த புன்னகை விரித்தார். 20 வருடங்களாக நான் பாவ மன்னிப்பு கூண்டில் இருக்கிறேன். தினமும் 10 மனிதர்கள் என்னிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஆண் திருமணமாகி 6 மாதத்திற்குள் பெண்ணின் மென்மையான தோற்றத்திற்குள் இருக்கும் அந்த உலோகத்தை காண்பான். குரூரம், பிடிவாதம், கூர்மை. அவன் பூர்ணமாக அவளிடம் தோற்பான். அநேகமாக அப்போதுதான் அவன் முதலாக அவளை அடிப்பான். பெண்களை அடிக்கும் ஆண்கள் பரிதாபமாக பெண்களிடம் தோற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான். எங்கோ ஒரு புள்ளியில் அந்த உண்மையுடன் அவன் சமரசம் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தோல்வியை ஒத்துக்கொள்கிறான். ஆனாலும் அவ்வப்போது உக்கிரமான கழிவிறக்கமாக ஆங்காரமாக ஆணிலிருந்து அந்த தோல்வியின் தாபம் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்றார் தாமஸ். இந்த கூண்டில் தலையை முட்டி எத்தனை பேர் குமரி அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கண் இருந்தால் தன் 5 வயது பெண் குழந்தைக்குள்ளேயே அவன் அந்த உலகத்தை காண்பான். ஒன்று அவளை கொல்ல வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும். ஒருபோதும் அவனால் அவளை வெல்ல முடியாது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது எழுந்து சென்று விட வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டிருந்தது. உண்மையில் சரியான சொற்கள் அமையாமல் நாங்கள் இருவருமே சுற்றி வருவதாக தோன்றியது. இந்திய மனதுக்கு ஆங்கிலம் பல வகைகளிலும் வசதியானது. அதன் அந்நியத்தன்மை காரணமாகவே உணர்ச்சிகரமான விஷயங்களை ஒட்டாமல் திட்டவட்டமாக சொல்ல முடிகிறது. ஆனால் சில சமயம் உணர்ச்சிகளை அது வெறும் கோட்பாடுகள் போல ஆக்கிவிடுகிறது. பட்டாம்பூச்சிகளை எலக்ட்ரானிக் பறவைகளாக ஆக்குவது போல. ஒருவேளை மலையாளத்தில் பேசியிருந்தால் இன்னமும் துல்லியமாக பேசியிருக்க முடியுமோ என்னவோ. அந்த மொழிக்கே உரிய நக்கல்களும் இடக்கரடக்கல்களும் தொனி மாறுபாடுகளுமாக இன்னமும் அந்தரங்கமாக நினைப்பவற்றை பரிமாறி இருக்க முடியுமோ? தமிழில் நான் பேசியிருந்தால் இந்த அறிவுஜீவி சொற்களை எல்லாம் சிதறடித்து விட்டு அழுதிருப்பேன் என்று தோன்றியது. நான் கிளம்புறேன் என்றேன். நான் உன்னை குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன் என்றார் தாமஸ். யட்சியிடமிருந்து நீ தப்ப முடியாது. பகலின் 10,000 பாவனைகளால் அவளை மறைத்து வைக்கலாம். அந்த பொய் தான் உனக்கு தேவை என்றால் போ. ஆனால் போனால் அங்கேதான் நீ இன்னும் பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாய். எழுந்து கையை நீட்டியபடி, நான் எங்களூரில் மலை வெள்ளம் புரளும் ஆற்றில் நீந்தி வளர்ந்தேன். செமினாரிக்கு வந்தபோது இங்கே நீச்சல் குளம் இருந்தது. என்னால் அதில் நீந்தவே முடியவில்லை. தேங்கிய நீர்வட்டம் என் தோள்களுடன் உரையாடவில்லை. எனக்கு காட்டாறு தான் தேவைப்பட்டது. நான் அவரது மென்மையான ஈரமான கையை பிடித்து குலுக்கிவிட்டு திரும்பி நடந்தேன். வராந்தா மெழுகுவர்த்தி ஒளியில் பட்டாம்பூச்சி இறகு போல அதிர்ந்து கொண்டிருந்தது. என் காரை நோக்கி சென்று கதவை திறந்து அதனுள் அமர்ந்தபோது நான் ஒன்றை உணர்ந்தேன். என் அகம் முடிவெடுத்து விட்டிருந்தது. நான் இன்று அதிகாலையிலேயே கிளம்பப் போகிறேன். இனிமேல் எனக்கு இரவு இல்லை. தாமஸ் சொன்ன சொற்கள் வழியாகவே அந்த உறுதியான முடிவுக்கு நான் வந்திருந்தேன் என்று நினைத்தபோது புன்னகை வந்தது. தொடரும்.